மற்ற மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு, நமக்கும் இறைவன் ஒருவன் தான். கீதையில் பார்த்தீங்கன்னா என்ன, இறைவன் ஒரு. நமக்கு என்னன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி கடவுளை மல்டி ஸ்பெஷாலிட்டியாக கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னா, உனக்கு கல்வி பிரச்சனையா சரஸ்வதியை பிடிச்சிக்கோ, பண பிரச்சனையா லக்ஷ்மியை பிடிச்சிக்கோ, புரியுதா? பயம் வருதா நரசிம்மரை பிடிச்சிக்கோ, காரிய தடைகள் வருதா அனுமனை பிடிச்சிக்கோ, புரியுதா உங்களுக்கு? ஒரே டிப்ரெஷன்ல இருக்கிறியா வாராகியை பிடிச்சிக்கோ, புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாத்துலேயும் வந்து நமக்கு சிவனை பிடிச்சிக்கோ. மன நிம்மதி வேணுமா, எனக்கு இந்த உலகமே ரொம்ப பிடிக்கலையா, சிவனை போய் பிடிச்சிக்கோ. இல்லை பணமாக சேரணுமா, திருப்பதி பெருமாளை பிடிச்சிக்கோ. ஏன்னா எல்லாத்தையும் பிரித்து விட்டாங்க. உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், அதே போல் நவகிரகத்துக்குன்னு 9 கிரகத்தை கொண்டு வந்து அதை ப்ளூட்டோனு நெப்டியூனுக்கெல்லாம் வந்து அது நம்மளை பாதிக்கிறது இல்லைன்றது அந்த கிரகத்தினுடைய லாங் டிஸ்டன்ஸை வச்சு, இப்போ அதை வச்சே ஜோசியம் வந்துச்சு. நெப்டியூன் ப்ளூட்டோ வச்சு அதிலெல்லாம் நான் உள்ள போகல. 9 கிரகத்துக்கு கும்பகோணம் சுற்றி, தஞ்சாவூர் சுற்றி, மாயவரம் சுற்றி கோயிலே இருக்குது. என்ன இருக்குது அந்த கோயிலில் விஷயம்னா, அந்த கிரகத்தை போய் பார்க்க போகிறது இல்லை. அந்த கோயிலுங்களுக்கு என்ன புனிதம் கேட்கணும். ஏன் சார் அந்த கோயிலுங்களுக்கு என்ன புனிதம்? சூரியனார் கோயில்னு இருக்கு. சூரியனுக்கே பிரச்சனை வரைச்சா அங்கே இருக்கிற சிவனை போய் பிடிச்சனால அவருக்கு நிவர்த்தி ஆனது. இங்கே பேசிக் அப்படிதான். சந்திரனுக்கு பிரச்சனை ஆனால அந்த சந்திரன் அங்கே இருக்கிற சிவனை பிடிச்சனால அவர் தப்பிச்சார். செவ்வாய்க்கு பிரச்சனைனால, புரியுதுங்களாங்க, அங்கே வைத்தியநாத சுவாமியுடைய அனுகிரகத்தால் அவர் தப்பிச்சார். ஸோ நமக்கு ஜாதகத்தில் சூரியன் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. சூரியனுக்கே பிரச்சனை காப்பாற்றினவரை நீ போய் பிடிச்சிக்கோன்னு நம்ம சொல்லணும். இவ்வளோதான் பேசிக். சிம்பிளாக அந்த காலத்தில் ஜோதிடத்தில் பிரித்து கொடுத்துட்டாங்க. அதை விட்டு காலையில் திருச்செந்தூரில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் பழனியில் லஞ்சு, நைட்டு திருத்தணியில் டின்னருன்னு நம்ம கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்றவங்கள என்ன சார் பண்ண? அப்படி சொல்றாங்க இல்லைங்க. அதாவது அவங்கெல்லாம் வந்து இப்போ எப்படின்னா சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஜோசியஸ். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க முடியும். நமக்கு என்ன செய்யணுமோ அதுதான் சார் செய்யணும்.